வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். இவர்தான் 2026ல சிஎம்ஆ வருவாரு. கண்டிப்பா நான் சொல்லி கூட்டு வரல. நீ இல்லப்பா, நீ உட்கார். ஏய், பக்கத்துல இருக்கிய உன்னதான் ஏண்டி மூஞ்சி பத்தி அவனுக்கு பழைய 5 காசு மாதிரி சொல்றா. டிவிக்கு வாடா விளம்பர கிளம்பி வந்தீங்க. சரிப்பா, அப்படி ஓரமா போய் வீங்கப்பா. டேய், நான் தலைவர் அசிங்க பாத்தீங்களா? வர்ற எலெக்ஷன்ல நான் தலைவர் சிஎம் ஆவனா மெரினா பீச்ல அம்மனை கூட ஓடு வர்றான். டேய், நீ என்ன ஓய் சேர்த்து பேச? தம்பி இதெல்லாம் ஆஃப் பண்ணுப்பா, போடா நீப்பா. என் தலைவர் அம்மனை கூட ஓடுவான். தலைவர் சத்தியடா. டேய், தலையில சிம்முலே தலை விட்டாயா புளிய அவன. மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க புட்ட. ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ, இந்த திமுகவை நம்பாதீங்க. அப்படியா? சரி வச்சிருப்பா. வெற்றி நிச்சயம். நான் எங்கேயா நக்கல் பண்ணேன்? தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். நீயா போன் பண்ணி ஏதோ உளறிட்டு இருக்க? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். முடியாது. இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தா, அப்படி பண்ணாத தவறு. நீ பேசு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. யோ, தைரியம் நான் நேர்ல வாயா. தேவையில்ல என்ன சொல்றது, ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போ ஜெயிப்பாரு நினைக்கிறீங்க? 4 ஜெயிப்பாருன்னு வச்சுங்க. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? முத போட்டோல இருக்கிறது யாருங்க அது? அவரை விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போ இவரே நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? 267 தொகுதி. நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? லஞ்சம் ஒழிப்பு, மதுபான ஒழிப்பு எல்லாம் விஜய் அவர்கள் செய்வார் நினைக்கிறீங்களா? செய்ய மாட்டார். நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? இல்ல, இப்ப ஆட்சி அமைக்கனா ஒரு குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கணும்ல. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போ இவரெல்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தல. ஆண்டவா ஆண்டவா. ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. என்ன டோமர் நடிச்சியா? சாவச்சிருவோம்னா மிரட்டுற வேலாம் என்கிட்ட வச்சுக்காத, போட்டுருவேன் செத்தறிடுவேன் நீ. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இருந்தாலும் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி. விஜய் அம்மா எனக்கு பிடிக்கும். நான் ஓட்டு போட்டு விஜய் நான் ஜெயிக்க வைக்கிறேன். நீ ஜெயிப்ப விஜய். எத்தனாவது படிக்கிற நீ? நானா 7ஆவதுண்ணா. 7வது படிக்கிற. நான் முதலமைச்சர் ஆகிறேன்னா. அப்ப நீ ஓட்டு போட்டு விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிடுவ இல்லையா? ஐஸ் சாப்பிட்டுனே போ. சொன்னல, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் முக்காவாசி அந்த கட்சியில இருந்தானுங்க பாருங்க, மரத்துல குரங்கு மாரி தொங்கிக்கிட்டு. எங்க இருக்கீங்க அத்தா? எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கில்ல. அரகுல அரிசி வாங்க காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்க ஆட்டோக்காரருக்கு 500 ரூபாயா? அறிவு கட்ட பஞ்சாயத்து. எங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணான்னா? நாங்களாட்ட வேணான்னா? பாட்டு வேற பத்தி, அந்த பாட்டை ஒரு பாட்டு ஒன்று பாடுறாங்க. உங்க விஜய் கொலை பண்ண வர்றேன்னா, கொலை பண்ணி பொட்டு புட்டு 20 லட்சம் தர்றேன்னா அடிங்கொம்மாள.
தானே வேற ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்கேன். ஆமாமா அது மாதிரி எதுவும் இல்லம்மா. இல்ல எனக்கு தெரியாது. அப்பப்ப போன் வருது, இவர் எடுத்துட்டு வெளியே போய் பேசுறாரு, நான் போன கட் பண்ணிடுறாரு. இவர் என்ன பண்றாரு, எங்க போறாரு, என்ன வேலை செய்யறாருன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சந்தேகப்படுறல? நீங்க சந்தேகப்பட வச்சீங்க. இவ்வளவு சந்தேகப்பட்டதுக்கு அப்புறம் என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியாதுடா. நான் சொல்லிடுறேன்டா. தனலட்சுமி ஐ லவ் யூ டூ. எல்லாரும் ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களா ப்ளீஸ். நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవిందా గోవిందా గోవిందా. Thank you, please sit down. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. என் உயிர் போனா மயிரே ஒண்ணாச்சு. உயிர் என் தலைவனுக்காக போகுதுன்னு வச்சுக்க, அசால்ட்டா விட்டு போவேன். சரி, நான் தனியா செத்தனா யாருக்கும் தெரியாது. இங்க வந்து நான் செத்தனா தெரியும் என் தலைவனுக்காக. சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா. அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத. அவன் மகா கட்டிக்காரன். ஸ்டாலின் அங்கிள் உதவாக்காரன் துப்புக்கட்ட பையன். வர இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். அவ்வளவு ஆர்வம் நான் உங்களை பார்க்கணும்னு. இல்ல ஓட்டு போற வயசு 17 தான். ஐயோ! என்னை கம்பேர் பண்ணாத. ஆனா என்னதான் சம்பாதிச்சாலும் மாச குடிக்காரன். ஆனா நான் அப்படி இல்ல. 5 கோடி மக்களுக்கு தலைவன். மடிப்பு கலையாம ட்ரெஸ் போட்டு போனா தாண்டி மக்கள் என்னை மதிப்பான். இந்த பா பாலிடிக்ஸோட இமேஜ் தெரியாம பேசுறேன். போகுது. நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். வர வேணும். யாருங்கம்மா? விஜய். விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவில் என் பய போனாலும் போயிட்டு போறியா. எனக்கு பய மாதிரி என் பயகாட்டமே இருக்கிறாரு.